எல்லாம் என் பேச்சு தான் கேட்டு நடக்கணும். இனிமே உங்க எல்லாருக்கும் நான் தான் அம்மா. இனிமே என்னை கேட்காம இங்கிருந்து யாரும் வெளியே போக கூடாது. அப்படி போனீங்க கொன்னுடுவேன். ஏ மேம் சாப், எங்க கிளம்பிட்ட? உள்ளே போ போ போ. உள்ள போக மாட்டியா சத்யா? இனிமே இப்படி பண்ண மாட்டேன். என்னை விட்டுட்டு எங்க எல்லாரையும் விட்டு போகணும்னு நீ தீர்மானிச்சிட்டல்ல? ஆனா அங்க மறுபடியும் வராத. நீ நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். நான் சொன்னது புரியுதுல்ல? யாரா ஏரியால புதுசா இருக்கானுங்க? ராஸ்கல் என்ன தெரியல. என்னடா சொன்ன? கல்யாணா ஏய் 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 எங்க கேட்ட வந்து யார் மேல ஏய் நீ உயிரோட திரும்ப மாட்டடா. யார் மேல கை வச்சிட்டு இருக்க தெரியுமா? ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியை போட்டு தள்ள காலாண்ண மேல கை வச்சிட்டு இருக்க. ஜாக்கிரதை. ரொம்ப பேசுற உயிரை எடுத்துருவேன். யாருகிட்ட வந்து என்ன வார்த்தை பேசுற? ஓடுங்கடா. அடுத்த தடவை இந்த சலீம் வண்டி முன்னாடி வந்தீங்கன்னா உன் உடம்புல உயிர் இருக்காது. உன் இடுப்பு நரம்ப உருவி காக்காக்கு இறையாக்கிடுவேன். ஜாக்கிரதை. சட்டர்ஜியை கொண்டது நீ இல்லடா, உன் அம்மா புருஷன் அந்த நந்து. ராஸ்கல், நந்து போட்டு தள்ளினதுக்கு நீ பேர் வாங்கலான்னு பாக்குறியா? கல்யாண என்ன அங்கெல்லாம் நிக்க கூடாது. ஒரு தம் கொடுத்தீங்கன்னா கிளம்புடா. பாவமா இருக்கான், அவனுக்கு ஒன்று கொடுத்து அனுப்புங்கடா. போ வாங்கிட்டு போ. ஏய் இந்தா போயிட்டே இரு. போ. தீப்பெட்டி உன்ன மாதிரி கிரிமினல்களை பிடிக்கிறதுக்கு வேஷம் போட வேண்டியிருக்குடா. ஏறா ஏறு. சார் நான் ஒன்றும் பண்ணல சார், என்னை விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார். ஒன்று விட்டுறேன், நந்து எங்க இருக்கான்னு சொல்லு. வா, நல்ல பிரியாணி சாப்பிடலாம். எப்ப பார்த்தாலும் திங்கிறது பத்தி எப்படியே நமக்கு நைட் தானே ட்ரெயின். முதல்ல ஒரு நல்ல சாரி வாங்கி கொடு. உனக்கு இல்லாததா? நான் சொன்ன மாதிரியே எதுல ஒரு பிரியாணி கடை இருக்கு பாரு. சரி வா சாப்பிடலாம். போலாமா?
மேம் சார், இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிருமா? மரியாதைங்கிறது போயிடுங்க. அநியாயமா ஒரு பொண்ணு சாவுக்கு காரணம் ஆயிடாதீங்க. நானும் மேம் சாப் இந்த ஊரை விட்டு போக போறோம். என்ன விட்டுடுங்க. இனிமே இந்த அடிதடி வெட்டு குத்துக்கெல்லாம் நான் போக மாட்டேன். என் அம்மா மேல சத்தியமா சார், என்ன நம்புங்க. எங்களை விட்டுருங்க சார். இந்த அசைன்மெண்ட் உனக்கு யாரு கொடுத்தது? அதை மட்டும் கேட்காதீங்க சார், என்னால சொல்ல முடியாது சார். நாங்க 2 பேரும் டெல்லிக்கு போய் செட்டில் ஆக போறோம் சார். வேணும்னா அவளை கேளுங்க சார். ஏய் சொல்லுடி. ஆமா சார், அவர் சொல்றது உண்மைதான். சட்டர்ஜியை கொலை பண்ண சொன்னது யாரு? அதை மட்டும் சொல்ல மாட்டேன் சார். வேண்டாம் சார், வேண்டாம். அப்போ யார் செஞ்சது? கண்டிப்பா சொல்றேன் சார். ஆனா என்ன அப்ரூவரா மாற சொல்லி வற்புறுத்தாதீங்க சார். நான் இங்க இருந்து எப்படியாவது போயாகணும் சார். சரி சொல்லு. சார், நாங்க இங்க இருந்து போயிடுறோம். சீக்கிரம் எங்களை விட்டுடுங்க சொல்றா. சார். தலைவர் காசிநாதன் சார். சாரி, ஆம்புலன்ஸை கூப்பிடு. சீனிவாசன், சொல்லுங்க சார். அந்த பொண்ணு எனக்கு வேணும். நீ போய் பேசிட்டு வா. சரி சார். எஸ்கியூஸ் மீ, என் பேர் சீனிவாசன். எல்லாரும் செல்லமாக சீனன்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் மலையில் தனியாக நினைஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எங்கள் சாரால் தாங்க முடியல. உங்களை காருக்கு கூப்பிட்றாரு. நீங்கள் எங்கே போகணும்னு சொல்கிறீங்களோ அங்கேயே எங்கள் சார் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்கிறாரு. என்னை பார்த்து சந்தேகப்படாதீங்க, எங்கள் சார் காருக்குள்ளே இருக்கார். அவர் ரொம்ப நல்லவர். பயப்படாமல் வாங்க. ம், சரிங்க சார். புடவை அவரு. ஏய், என்ன பண்ற? உள்ள பாத்ரூமுக்கு போ. அங்க ட்ரெஸ் இருக்கு, எடுத்து மாத்திட்டு வா. பாத்ரூம் ரைட் சைடில் இருக்கு. போ. அவருனா சாரியை உடனே அவுத்துட்டா. லூசு பொண்ணு. ஏ நிஷா, உன்னை ஏத்தி விட்ட ஏனையவே எட்டி மிதிக்கிறியா? உனக்கு சினிமாவில் வாய்ப்பு கொடுத்து அறிமுகப்படுத்தோன்னே நான் தான். இப்போ எனக்கே டேட்ஸ் இல்லையா? என் படத்தில் நடிக்கிறேன்னு கேட்டால் என்னோட மேனேஜர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி அவமானப்படுத்துற. Not allowed. At least with Rogli is not allowed, damn it. He's not allowed, Nisha. You are fined.